गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 31 நியூ இயர் ஈவ். நாளையிலேருந்து புது வருஷம் ஆரம்பிக்கிறது 2018. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹேவிலம்பி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஹேமந்த ருத்து தனுர்மாசம் சுக்லபக்ஷம் சதுர்தசி திதி காலம்பரை 7:30 மணி மட்டும் ரோஹிணி நட்சத்திரம், அதற்கு பிறகு மிருகசீர்ஷ நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் 2வது பார்ட்டு இன்றைக்கி அத்தியானம் பண்ண போகிறோம். இன்றைய தினம் சதுர்தசி, நாளைக்கு பௌர்ணமி, ஆர்திரா நட்சத்திரம். பௌர்ணமி ஆர்திரா நட்சத்திரம் தனுர் மாதத்தில் சிதம்பரேஸ்வரன் நடராஜ சுவாமியை தியானம் பண்ணிட்டு திருவாதிரைன்ட்டு கொண்டாடுறது வழக்கம் விடிகாலம்புற வேளையில்.
அப்படி நாளைக்கு புது வருஷத்து ஆரம்பமே பரமேஸ்வரனை ஆராதிக்கிற தினமான ஆர்திரா தரிசனத்தோடு ஆரம்பிக்கிறது. நாளைக்கு திங்கக்கிழமை. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 6வது ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் 9வது அத்தியாயத்தில் பார்ட் 2 இன்றைக்கி அத்தியாயனம் பண்ண போகிறோம். போன கிளாஸில் இந்த 9வது அத்தியாயத்தினுடைய பாதியை அத்தியாயனம் பண்ணோம். இதனுடைய சுருக்கம் என்னென்னா, தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் எப்போதும் ஒருத்தருக்கு சண்டை நடந்துட்டுருக்கும். ஒரு சமயம் குருவனுடைய அனுகிரகம் இல்லாததுனால இந்திரனுக்கு கஷ்டகாலம் ஏற்பட்டது. அப்போ அவனுக்கு புதுசாக ஒரு உபாத்தியாயர் தேவைப்பட்டது. அப்போது இந்திரன் அசுர குலத்தில், தன்னுடைய எதிரியான அசுரர்களுடைய குலத்தில் பிறந்த விஸ்வரூபன்கிற பிராமணனை, அசுர குலத்தில் இருந்தவன் அவன். ஆனால் மந்திரஜன், அவனுக்கு எல்லா மந்திரங்களும் தெரியும். அவனை புரோகிதனாக வரித்தான். அதனால் விஸ்வரூபன் இந்திரனுக்கும் தேவதைகளுக்கும் புரோகிதனாக இருந்துட்டு அவளுக்கு மந்திரங்களெல்லாம் சொல்லி கொடுத்து நாராயண கவச்சம்ங்கிறதான, நாராயண வர்மானா கவச்சம், மேலே கவச்சம் போட்டுக்கிற மாதிரி நாராயண கவச்சம்னு ஒன்று, அந்த மகாமந்திரத்தை எடுத்து சொல்லி, இதை நீங்கள் ஜபிங்கோ, இதை ஜபிச்சேன்னா உங்களுக்கு மறுபடியும் பலம் ஏற்படும், அசுரால்டேருந்து உங்களுக்கு உபாதை ஏற்படாதுங்கிறதாக சொல்லி அனுகிரகம் பண்ணாள். அந்த மந்திரங்களெல்லாம் கேட்டுண்டான். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். 6வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்தில் அது நாராயண கவச்சத்தை நம்ம பார்த்தோம். நாராயண கவச்சங்கிறது ஸ்கந்த சஷ்டி கவச்சம் மாதிரி ரொம்ப சக்தியான ஒரு ஸ்தோத்திரம். அதை இந்திரனுக்கு சொல்லி கொடுத்தான் விஸ்வரூபன். ஆனால் விஸ்வரூபனுக்கு ஒரு யாகம் பண்ணான். அதில் சோமபானத்தை எடுத்து, அந்த யஜ்ஞத்தில் இருக்கப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து ஒளிவு மறைவாக இந்திரனுக்கு தெரியாமல் அசுராளுக்கு கொடுத்தான். இது இந்திரனுக்கு தெரிஞ்சுது. உடனே இந்திரன் என்ன பண்ணான், இந்த விஸ்வரூபனை கொன்னுவிட்டான். அந்த விஸ்வரூபனை கொன்னதுனால அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டதுங்கிறதா சொன்னால், அதெல்லாம் போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை யாரெல்லாம் எடுத்துட்டாளுங்கிறதுனா போன கிளாஸில் பார்த்தோம். அப்பொழுது அவனுக்கு தோணித்து, பகவான் ஒருத்தர் தான் நமக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷத்துலேருந்து நம்ம விடுபட முடியும்னு சொல்லி பகவான் ஸ்ரீமன் நாராயணனை போய் பிரார்த்திச்சினாள். அதுதான் போன அத்தியாயத்தில் முடிவில் பார்த்தோம். போன கிளாஸில் முடியறதே என்ன சொன்னாள்னா, யயே கைஷோ நிஜமாயயானஹ சசர்ஜயேனானுஸ்ருஜாம விஸ்வம் வயம் நயஸ்யாபி புர சமீஹதஹ பஷ்யாமலிங்கம் பிரதகீஷமானினஹ. அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனை போய் அடைவோம், அவர் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதாக சொல்லி பகவானை போய் பிரார்த்திச்சினான். அப்போது பகவான் முதல்ல இந்திரன் தேவதைகள் இவாளுடைய மனசுக்குள்ளே ஆவிர்பாவம் ஆனாலாம். சங்க சக்கர கதையோடு கூட பகவான் தோன்றினார்னு சொன்னாள். அவள் ஸ்தோத்திரம் பண்ணதை பார்த்துவிட்டு ஸ்ரீ சுக உவாச்ச, இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்தோம். இதி தேஷாம் மகாராஜ சுராணாம் உபதிஷ்டதாம் பிரதீச்சியாம் திஷ்ய பூதாவிஹி சங்கச்சக்ரகதாதரஹ ஆத்மதுல்யை ஷோடசபிஹ வினா ஸ்ரீவத்ஸகௌஸ்துபௌ பர்யுபாசிதமுன்னித்ர சரதம்புருஹேக்ஷணம் திருஷ்ட்வா தம் அவனௌ சர்வே ஈக்ஷணாக்லாதவிக்லவாஹ தண்டவத் பதிதா ராஜன் சனைருத்தாய துஷ்டூஹு. பகவான் தன்னுடைய பார்ஷதாளோடு கூட, பகவத் பார்ஷதாள்னால் பகவானுக்கு பக்கத்துலேயே இருக்கப்பட்டவாள் 16 பேர், சுனந்தன் முதலான 16 பேர். அவளை பார்த்தா பகவானுடைய ரூபத்துக்கு சமமாக இருப்பாள். அப்படியே க்ளோன் மாதிரி பகவானுடைய ரூபமாக மாதிரியே இருப்பாள். சங்கு சக்கரங் எல்லாம் வச்சுருப்பாள். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பகவானுக்கு ஸ்ரீவத்சங்கிற மறு இருக்கும், கௌஸ்துபங்கிற மணியை தரிச்சுருப்பார். அந்த 2 தவிர பாக்கியெல்லாம் பகவான் மாதிரியே இருப்பார். நீலமேக சியாமலமாக சங்க சக்கர கதைகளோடு இருப்பாள் 16 பேர். அவளோடு கூட மலர்ந்த கண்களோடு கூட ஸ்மயமான முகத்தோடு கூட நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் தேவதைகள்லாம் பார்த்து அவள்லாம் கீழே தண்டவத்துனாள். தண்டம் போல கீழே விழுந்து மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள்னு சொல்லி சுகாச்சாரியால் சொன்னாள். இப்பொழுது இன்னைக்கு அதுக்கு மேலே இருக்கப்பட்ட 31வது ஸ்லோகத்திலேருந்து
தேவதைகள் என்ன ஸ்தோத்திரம் பண்ணாள்ங்கிறத பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸ்ரீ ஹரையே நமஹ. தேவா ஊச்சுஹு நமஸ்தே யஜ்ஞவீர்யாய வயசே உததே நமஹ. நமஸ்தே ஹ்யஸ்தசக்ராய நமஸ்ஸு புருஹூதயே. யஜ்ஞவீர்யாயனால் எல்லா யாகத்தையும் சம்ரக்ஷணை பண்ணுறது, யாகமாகவே இருக்கப்பட்டவர், யஜ்ஞஸ்வரூபி. அந்த யஜ்ஞத்தினால சொர்க்கத்தை உண்டாக்குற சக்தியை வச்சுருக்கப்பட்டவர் சுவாமி. அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். வயசே உதத்தே நமஹ. காலஸ்வரூபியாக இருக்கப்பட்டவங்களுக்கு நமஸ்காரம் நாள். கையில் அசுராலை நோக்கி சக்கர பிரயோகம் செய்கிறதுக்கு உங்களால் தான் முடியும். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம்னு சொன்னாள். யத்தே கதீனாம் திஸ்ருணாம் ஈஷிது பரமம் பதம் நார்வாச்சீனோ விசர்கஸ்ய தாதர்வேதிதுமர்ஹதி. குணத்திரயம்னு சொல்கிறது சத்துவம் ரஜசு தமசுன்னுட்டு. இதுக்கு மேலே மிஸ்ரமாக பல குணங்கள் இருக்குது, அது எண்ண முடியாது. அப்பேற்பட்ட குணங்களெல்லாம் சேர்ந்து இருக்கப்பட்டவர் பகவான். அதுக்கெல்லாம் மேலே இருக்கப்பட்ட சுவாமி பரம்பொருள். நாங்கள்லாம் தேவதைகளாக இருந்தாலும் ரொம்ப தாழ்ந்தவர்கள், சக்தி அற்றவர்கள். அதனால் உங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் கத்தியம் ப்ரோஸில் இருக்குது. அதை எப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் நாராயண வாசுதேவ ஆதிபுருஷ மகாபுருஷ மகானுபாவ பரமமங்கள பரம கல்யாண பரம காருணிக கேவல ஜகதாதார லோகைகநாத சர்வேஸ்வர லக்ஷ்மீநாத பரமஹம்ச பரிவ்ராஜகைः பரமேண ஆத்மயோக சமாதினா பரிபாவித பரிஸ்ஃபுட பாரமஹம்ச தர்மேண உத்காடித தமஹ கபாடத்வாரே சித்தே அபாவృతే ஆத்மலோகே ஸ்வயம் உபலப்த நிஜ சுகானுபவோ பவான். தேவதைகள்னா நாராயணனை பார்த்து சொல்கிறாள், ஹே பகவானே, ஹே நாராயணா, ஹே வாசுதேவா, ஹே ஆதி புருஷா, ஹே மகாபுருஷா மகானுபாவா, ஹே பரமமங்களா, ஹே பரமகல்யாணா, ஹே பரமகாருணிகா. நீ யார்? ஜெகதாதார லோகைகநாத. இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கப்பட்டவர் நீங்கள், விஸ்வத்துக்கெல்லாம். சர்வேஸ்வரர் லக்ஷ்மிபதி. அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம்னு சொன்னாள். பரமஹம்ச பரிவ்ராஜகைஹி. பரமஹம்சாள்னா சன்னியாசிகள், உசத்தியான சன்னியாசிகள். அப்பேற்பட்டவாள்னா என்ன பண்ணுறாள்? அஷ்டாங்க யோகத்தால் நல்ல சித்தியை அடைஞ்சு அப்பொழுதும் பகவானை தியானிக்கிறாளாம். பரமேண ஆத்மயோக சமாதினா அபரிபாவித பரிஸ்புட பாரமஹம்ச தர்மேண. பரமஹம்சாளுக்கெல்லாம் ஏற்பட்ட தர்மங்கள்னால அதை அனுஷ்டிச்சு பகவத் பஜனை பண்ணுறாளாம். உத்காடித தமச கபாடத்வாரே சித்தே. அப்பொழுது இருட்டாக இருக்கப்பட்ட அஞ்ஞானம்லாம் போய் அது அஞ்ஞானங்கிற கதவை திறந்துண்டு உள்ளே நுழைஞ்சு ஞானத்தை போய் அடையிறாளாம். அது என்னென்னால் அபாவிருத்தே ஆத்மலோகே. அப்போ பிரத்யேகா தான் ஆத்மா சாட்சா்காரம் அடைஞ்சுட்டாள். அப்பேற்பட்ட சுகானுபவாழ்னா நிஜ சுகானுபவா. உண்மையான சுகம் எதுவோ அதை அனுபவிக்கிறாளாம் அந்த யோகிகள்னால், பரமஹம்சாள்னா. அந்த அப்பேற்பட்ட மூர்த்தியை உடையவரே நாராயணான்னு கூப்பிடுறாள். துரவபோதைவ தவாயம் விஹாரயோகோ யத் அசரணோ அசரீர இதம் அனவேக்ஷிதாஸ்மத் சமவாய ஆத்மனைவ அவிக்ரியமானேன சகுணம் அகுணஹ சிருஜசி பாசி ஹரசி. ஒரு ஆசிரியம் இல்லாமல், ஒரு காரணமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய உடம்பை மாற்றிந்து திரிகுணமயமான இந்த லோகத்தில் துளிக்கூட குணசம்பந்தம் இல்லாத நீங்கள் அதை படைக்கிறேள், காப்பாற்றுறேள், உபசம்ஹாரம் பண்ணுறேள், அதையே அழிக்கிறேள். அது என்ன காரணம்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியல. அது உங்களுடைய விளையாட்டு நாள். அயம் விஹார யோகா துரவபோத இவ நாள். உண்மையை எப்படியும் அறிஞ்சிக்க முடியாமல் துருவமாக இருக்கிறது உங்களுடைய விளையாட்டு. அப்பேற்பட்டவர் நீங்கள். இதை சிருஷ்டி பண்ணுறேள், அதை காப்பாற்றுறேள், அதை சம்ஹாரம் பண்ணுறேள். ஏதோ ஒரு விளையாட்டு மாதிரி. அப்பேற்பட்ட பகவானே நமஸ்காரம் நாள். அத தத்ர பவான் கிம் தேவதத்தவத் ய குண விசர்க பதிதா பாரதந்திரியேன ஸ்வகிருத
குஷலா குஷலம் ஃபலம் உபாததாதி ஆஹோஸ்வித் ஆத்மா ராமः உபசமசீலः சமஞ்சசதர்சனः உதாஸ்த இதிகவாவ ந விதாமஹ. நீங்கள் பல அவதாரங்கள் பண்ணி பிராகிருத மனுஷன் மாதிரி தேவதத்த இவனா தேவதத்தவத்துன்னா பிராகிருத மனுஷன் நம்மளை மாதிரி ஜீவன். அந்த மாதிரி நீங்களும் அவதாரம் பண்ணி தேவர்கள் அசுரர்கள் மாதிரி சுவாதீனம் இல்லாத குணத்தை உடையவன் மாதிரி பல சுக துக்கங்களை அடையிறீங்களே. ஏன்னா ராமாவதாரத்தில் துக்கத்தை அடைஞ்சாள். அப்படி இருக்கப்பட்ட நீங்கள் ஆத்ம சுகத்தில் இல்லாமல் இருக்கப்பட்டவர மாதிரி தோன்றது சில சமயம். ஆனால் அதே சமயம் ஆஹோஸ்வித் ஆத்மாராமஹ உபசமசீலா சமஞ்சசதர்சனஹ, ஆத்ம சுகத்தில் அப்படியே திளைச்சு போனவராய் பரமசாந்த சுபாவராய் சைத்தன்யத்திலேயே மூழ்கி சைத்தன்யமாகவே இருந்துட்டு சாட்சி ரூபராய் உதாஸ்தே சாட்சி ஸ்வரூபமாக இருக்கப்பட்டவர். அப்படின்னா இதிலெல்லாம் மாட்டிக்க மாட்டார். அப்பேற்பட்டவராக இருக்கிறா. இது ரெண்டில் எதுங்கிறதே எங்களுக்கு புரியல, உண்மையை அறிஞ்சிக்க முடியல. இதிகவாவன விதாமஹா, அப்படி புரியாத ரூபத்தில் இருக்கப்பட்ட பரம்பொருள் நீனாள். ந விரோத உபயம் பகவதி அபரிமித குணகணே ஈஸ்வரே அனவகாக்கிய மாஹாத்மியே அர்வாச்சீன விகல்ப விதர்க்க விசார பிரமாணாபாச குதர்க்க சாஸ்திர கலில அந்தக்கரணாஸ்ரய துரவகிரகவாதீனாம் விவாத அனவசரே உபரத சமஸ்த மாயாமயே கேவலே ஏவ ஆத்மமாயாம் அந்தர்தாய கோன்வர்த்தோ துர்கடைவ பவதி ஸ்வரூபத்வயாபாவாத். வேதாந்த பரமா சொல்கிறாள். ஏன்னா ஆத்மாராமனாக இருந்துருக்காள் சில பேர். பகவானும் பகவதி உபயம் நஹி விரோதா, ஆத்மாராமராக இருந்துருக்கிறது. ஆத்மாராம்னா ஆத்மனி சதா ரமந்தி, வெளியில் ஒன்றுடைய சுவாதந்திரியமாக இருக்கப்பட்டவர் அவர் பகவான். ஆனால் அதே சமயம் சில அவதாரங்கள் எடுத்து ஜீவராசிகள் மாதிரியே இருந்துருக்கார், குணங்களுடைய சேர்க்கையோடு கூட. அப்படி இரண்டு வகையாக இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுறாலாம், விதர்க்க விசார பிரமாணாபாச குதர்க்க சாஸ்திர கலிலாந்தக்கரண ஆசிரிய துரவகிரக வாதினாம். விவாதம் பண்ணுறாலாம் பல பேர். நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் பகவான் யாருன்னு பார்ப்போம். நம்ம சயின்டிஃபிக் அனாலிசிஸ் மாதிரி ஹைபாத்தசிஸ், அப்புறம் ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங், அப்புறம் ஒரு லா, இதெல்லாம் வச்சு தர்க்கம் பண்ணி தர்க்கசாஸ்திரம் பண்ணி பார்த்து பகவான் இப்படி தான் நிர்ணயிக்க முடியாமல் மயங்கி போய் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணிகிட்டே இருக்காள். அதில் ஒன்றுலையும் மாட்டிக்கிறது இல்லை. ஏன்னா இவர் இதுக்கெல்லாம் வெளியில் இருக்கப்பட்டவர் சுவாமி. ஆத்மமாயாம் அந்தர்தாய கோன்வர்த்தோ துர்கடைவ பவதி. அவருக்கு இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறதுக்கு மாயைன்னு ஒன்று வச்சுருக்கார். அதையும் யாரால் புரிஞ்சிக்க முடிகிறது இல்லை. அதனால் உண்மையாகவே பகவான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்குது. அப்பேற்பட்ட ஸ்வரூபமான உனக்கு நமஸ்காரம்னாள். சம விஷமமதி நாம் மதம் அனுசரசி யதா ரஜ்ஜுகண்டா சர்ப்பாதிதியாம் மதம். பாம்பு புஷ்பமாலை இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லுவா. ஒரு பழுத கயிறு இருக்குது இருட்டில்னா, அதை பார்த்து பாம்புன்னு ஒருத்தன் பயந்துட்டு இருந்தான்னா ஹி சூப்பர் இம்போசஸ் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அ ஸ்னேக் ஆன் தி பழுத கயிறு. அது ஞானம் இல்லாத அவித்தியை இது. அப்படி இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணுறாள் எல்லாரும், விவாதிகள்லாம் தர்க்கத்துலேயும் குதர்க்கபாதத்துலேயும் சாஸ்திரங்களெல்லாம் ஆரோக்கிக்கிறாளே. அந்த அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் அதிஷ்டான ரூபமாக இருக்கப்பட்டதே நீங்கள் தான் சொல்லி பகவான் யாருங்கிறத புரியாதுங்கிறத சொன்னாலிங்க. சம விஷம மதி மீனாம் மதம் அனுசரசி யதா ரஜ்ஜுகண்டா சர்ப்பாதிதியாம். கயத்தில் போய் பாம்பை சூப்பர் இம்போஸ் பண்ணுற மாதிரி இவா தனக்கு தோணின அனாலிசிஸ் மூலமாக பகவானை கண்டுபிடிச்சுடலான்னு பார்க்குறாள், முடியலேன்னாள். ச ஏவஹி புனः சர்வ வஸ்துனி வஸ்துஸ்வரூபா சர்வேஸ்வரः சகல்ப ஜகத்காரண காரணபூதः சர்வ பிரத்யகாத்மத்வாத் சர்வகுணாபாச உபலக்ஷிதः ஏக ஏவ பர்யவசேஷிதः. ஆனால் நீங்கள் பரமாத்மா இருக்கே, அவரை எல்லா பொருள்கள் ஆப்ஜெக்ட் சர்வ வஸ்துனி எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் இருந்துருக்கேள்.
சர்வ அந்தர்யாமியாக இருந்துட்டு சகல ஜகத்துக்கும் சர்வேஸ்வரா சகல ஜகத்து ஜகங்கள் விஸ்வங்கள் இருக்கப்பட்ட எல்லா காரணத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக இருக்கேள். எல்லா ஜீவராசிகளுக்குடைய உள்ளேயும் பூந்து உள்ளுக்குள்ளே இருக்கேள். எல்லா குணங்களுக்கும் இருந்துருக்கேள். சர்வ குணாபாதோபலக்ஷிதா, நீங்கள் சித்கனர். பர்யவசேஷிதா ஏக ஏவ, நீங்கள் ஒருத்தர் தான் கடைசியில் இருக்கப்பட்டவள். அது நீங்கள் ஒருத்தர் தான் சத்தியம், பாக்கியெல்லாம் மாயம்ங்கிறதா சொன்னாள். அதகவாவ தவ மகிமாமிருதரச சமுத்திர விப்ருஷா சகிருதவலீடயா ஸ்வமனசி நிஷ்யந்தமான அனவரத சுகேன விஸ்மாரித திருஷ்டஸ்ருத விஷய சுக லேசாபாசாக பரமபாகவதாக ஏகாந்தினோ பகவதி சர்வபூத பிரிய சுகிருதி சர்வாத்மனி நிதராம் நிரந்தரம் நிர்வృత மனசா கதமுக ஏதே மதுமதன புனः ஸ்வார்த்த குஷலாக ஹ்யாத்மப்ரிய சுகிருதः சாதவः त्वच्चरणाम्बुजानुसेवां विसृजन्ति न यत्र புனரயம் சம்சார பர்யாவர்த்தः. இந்த ஸ்லோகத்தில் சொன்னால் பகவானுடைய பாத கமலங்களை சதா அனுபவிச்சுருக்கப்பட்டவாள் சில பேர் இருக்காள். பாகவதாள். அவள் யாருன்னாள்? அதகவாவஹே மதுமதன, மதுங்கிற ராட்சசனை கொன்ன நாராயணா. அதனால்தான் மதுசூதனன்னு சுவாமிக்கு பேர். மதுன்னு ஒரு ராட்சசன் அவனை கொன்னவர். அதனால் அவருக்கு பேர் மதுசூதனன், மதுமதனன். ஹே நாராயணான்னு கூப்பிட்டாள். உங்களுடைய மகிமை இருக்கே, மகிமைங்கிற அமிர்த ஜலம் நிரம்பிய சமுத்திரத்தில் ஒரே ஒரு டிராப்பை குடிச்சுவிட்டு அதில் பெருகி இருக்கிற சுகத்தில் தவ மகிமா அமிர்த ரச சமுத்திர விப்ருஷா, சமுத்திர விப்ருஷா சகிருத்து அவலீடயா, ஒரே ஒரு தடவை நாக்கால ஒரு சொட்டு அந்த பகவத் மகிமேங்கிற அமிர்த ஜலத்தை குடிச்சுவிட்டு அதில் இருக்கப்பட்ட சுகத்தை மறக்க முடியாமல், அல்ப சுகங்களில் மனசை வைக்காமல், சுகலேசாபாசாக திருஷ்டஸ்ருத விஷய சுகலேசாபாசாக, கண்ணுகளாலையும் காதுகளாலையும் கேட்கப்படுற சுகங்கள் இருக்கே அல்ப சுகங்கள், அதெல்லாம் விட்டுவிட்டு சதா சர்வதா உங்களுடைய கிட்டக்கே பக்தி வச்சுருக்கப்பட்ட ஏகாந்தினஹா பரமபாகவதாக, பரமபாகவத்தால் இருக்காளே அவள் கூட ராகாதி துவேஷங்கள்லாம் விட்டவாள். அவள் சாதவாக त्वच्चरणाम्बुजानुसेवां கதமுகவா விசிருஜந்தி, அவள் கூட சில சமயம் பகவத் சரணங்களில் போய் சதா பக்தி பண்ணணும் பூஜை பண்ணணுங்கிறத மறந்துபடுறாளே, அது என்ன காரணம்? உங்களுடைய பாத சேவை எப்பேற்பட்டது? எத்திர புனः அயம் சம்சார பர்யாவர்த்தகா, மறுபடியும் புனர்ஜென்மாங்கிறதே கிடையாதே. உங்களுடைய பாத கமலங்களை போய் அர்ச்சனை பண்ணா அதை ஏன் சில சமயம் மறந்துபடுறாள் தெரியலையே. அப்பேற்பட்ட பாத கமலங்களுடைய நாராயணா நமஸ்காரம்னாள். திரிபுவனாத்மபவன திரிவிக்ரம திரிநயன திரிலோக மனோகரானுபாவ தவைவ விபூதயோ திதிஜ தனுஜாதயச்சாபி தேஷாம் உபக்ரம சமயோயம் இதி ஸ்வாத்மமாயா சுரநர மிருகமிஸ்ரித ஜலச்சர ஆக்ருதிபிஹி யதாபராதம் தண்டம் தண்டதர ததர்த்தைவேவம் ஏனமபி பகவன் ஜஹி துவாஷ்டிரமுத எதி மன்யசே. நீங்கள் யார்? திரிபுவன ஆத்மபவனஹா, இந்த 3 லோகத்துக்குள்ளேயும் ஆத்மா அந்தர்யாமியாக இருக்கப்பட்ட பகவான். நீங்கள் அவர் அந்த 3 லோக சுரூபமாக இருந்திருக்கப்பட்டேன். திரிவிக்ரம 3 அடிகளால் இந்த விஸ்வம் இந்த ஹோல் ஸ்பேஸ் எல்லாத்தையும் அளந்தவர் நீங்கள் திரிவிக்ரமாவதாரத்தில். திருநயனா 3 கண்களை உடையவர். திரிலோக மனோகரானுபாவ இந்த 3 லோகத்திலையும் இருக்கப்பட்ட எல்லாருடைய மனசையும் கவருபவர் நீங்கள். திதிஜ தனுஜாதய ச அபி ச தவ விபூதய ஏவ, இந்த தைத்தியாள் தானவாள். தைத்தியாள்னா திதி புத்திர பிறந்தவாள் தைத்தியாள், தானவாள் தனுக்கு புத்திரவாள் தானவாள். இவாளுடைய குழந்தைகள் இருக்காளே அவளும் உங்களுடைய விபூதிகள் தான். அவள்னா உங்களுடைய ஆத்மசக்தியினால சுரநர மிருக மிஸ்ரித ஜலச்சராக்கிருதிபிஹி யதாபராதம் தண்டதர தண்டம் யதா ததர்த்த,
அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீள்? அவள் யாரும் தப்பு பண்ணால் அவளை தைத்தியாள் தானவாள் இவாள்னா ராட்சசாள் இவாள்லாம் தப்பு பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீள்? அப்போது நீங்கள் அவதாரம் பண்ணுறீள் உபேந்திரனாக, தசரதராமனாக, அதாவது நரனாக, சுர நர மிருகம்னா வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், இப்படியெல்லாம் நீங்கள் மிஸ்ரித்தனா நரசிம்ம அவதாரம் மனுஷனாகவும் மிருகமாகவும், ஜலச்சராக்கிருதிபிகி மத்ய கூர்ம அவதாரங்கள் இப்படியெல்லாம் எடுத்து அவளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குறேள் அவள் கெட்டது பண்ணாக்க. அப்பேற்பட்ட நீங்கள் எங்களை மறுபடியும் அனுகிரகம் பண்ணி இந்த விருத்திரன்கிறாக ஒரு கொடிய ராட்சசனை உண்டு பண்ணியிருக்காரே வா, இந்திரனுக்கு இனிமையாக அவனை கொல்றதுக்கு எது உச்சிதமோ அதை நீங்கள் உங்களால் தான் முடியும், அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணோம்னால் துவாஷ்டிரம் ஜஹி உத பகவன் எதி மன்யசே, எப்படி முடியுமோ அப்படி நீங்கள் சொல்லணும்னால் அஸ்மாக்கம் தாவகானாம் தத நதானாம் ஹரே தவ சரண நளின யுகல தியானானுபத்த ஹிருதய நிகடானாம் ஸ்வலிங்க விவரணேன ஆத்மசாத்கிருதானாம் அனுகம்பானுரஞ்சித விஷத ருச்சிர சிசிர ஸ்மிதாவலோகேன விகலித மதுர முகரசாமிருத கலையா சாந்தஸ்தாபம் அனகார்ஹசி சமயித்தும். ஹே தாத்த நாள் ததாமக, நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் அப்பா, அப்பாவுக்கும் அப்பாப்பட்ட தாத்தா, அப்பா தாத்தா இவாள்லாம் நீங்கள் தான். அனுகம்பானுரஞ்சிதா, உங்களுடைய தயினாலையும் அனுராகத்தோடு கூடியும் அழகான சிரிப்பு, புன்சிரிப்பு, விஷத ருச்சிர சிசிர ஸ்மிதாவலோகேன, உங்களுடைய பார்வையினாலையும் குளிர்ந்த பார்வை புன்சிரிப்பு இவைகள்னாலையும், விகலித மதுர முகரச அமிர்த கலையா, அமிர்தம் மாதிரி உங்களுடைய இனிமையான சொற்கள்னாலையும், சரண நளின யுகல தியான அனுபத்த ஹிருதய நிகடானாம், உங்களுடைய தாமரை போன்ற பாதத்தில் மனசை வச்சாக்க, தியானம் பண்ணினாக்க அது மனசில் இருக்கப்பட்ட விலங்குகளெல்லாம் செயினெல்லாம் முறிச்சு எறிஞ்சு விடுறது. அப்படி நீங்கள் யாரெல்லாம் உங்களை நத்தானாம், உங்களை யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளெல்லாம் உங்களை சேர்ந்தவரால் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீர்கள்? அவளுடைய அந்தஸ்தாபம் சமயத்தும் அருகசி, அவள் மனசில் இருக்கப்பட்ட துக்கங்களெல்லாம் குறைப்பதற்கு, போக்குவதற்கு நீங்கள் உங்களால் ஒத்தரால் தான் முடியும்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாள். பிரசம்சிச்சு பகவானை பிரசம்சிச்சு சொல்லி, அத பகவன் தவாஸ்மாபிஹி அகில ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லய நிமித்தாயமான திவ்யமாயா வினோதஸ்ய சகல ஜீவ நிகாயானாம் அந்தர்ஹிருதயேஷு பகிரபி ச பிரம்ம பிரத்யகாத்ம ஸ்வரூபேண பிரதானரூபேண ச யதா தேசகால தேகாவஸ்தான விசேஷம் ததுபாதான உபலம்பகதயா அனுபவதः சர்வப்ரத்யய சாட்சிணः ஆகாசசரீரஸ்ய சாக்ஷாத் பரபிரம்மணः பரமாத்மனः கியானிஹ வார்த்த விசேஷோ விஜ்ஞாபனீயः ஸ்யாத் விஸ்புலிங்காதிபிரிவ கிரண்யரேதசः. இந்த ஸ்லோகத்திலையும் வேதாந்த பரமா சொல்கிறாள், அத பகவன், ஹே பகவானே, அகில ஜகத் உற்பத்தி ஸ்திதி லய நிமித்தாயமான திவ்யமாயா வினோதஸ்ய, உங்கள்கிட்ட மாயை வச்சுருக்கேள், அதனால் இந்த லோகங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறது, காப்பாற்றுறது, அதை மறுபடியும் அடக்கி உள்ளுக்குள்ளேயே இழுத்துன்னு போய்டுறது, இதெல்லாம் நீங்கள் மாயினால் வச்சுருக்கப்பட்ட மாயையை வச்சுருக்கப்பட்டவர் நீங்கள். திவ்யமாயா வினோதஸ்ய சகல ஜீவ நிகாயானாம் அந்தர்ஹிருதயேஷு பிரம்ம பிரத்யகாத்மஸ்வரூபேண, எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதய கமலங்களையும் சாக்ஷாத் பிரம்மஸ்வரூபமாக அந்தர்யாமியாக இருக்கப்பட்டவர் நீங்கள். அப்படி இருந்துட்டு வெளியில் என்ன பண்ணுறேன்? அபஹி அப்பி, வெளியில் கூட பிரதான ரூபேணச்ச, பிரகிருதிங்கிறதாக ஒன்று ரூபத்தோடு கூட நீங்கள் வஸ்துவாக இருந்துட்டு, யதா தேசகால தேகாவஸ்தான விசேஷம், சமயம் இடம் பால்யாதி சரீர அவஸ்தைகள் இவைகளெல்லாம் உண்டாக்கி அதை அனுசரித்து அதை அத்தனைக்கும் உபாதான காரணமாக இருக்கப்பட்டவர் நீங்கள். தது உபாதானோபலம்ப கதையா அனுபவத்தா, அதை அனுபவிக்கிறீர்கள். அப்படி அனுபவிச்சிருந்து கூட நீங்கள் என்ன பண்ணுறீர்கள்?
சர்வ பிரத்யய சாட்சிணா, அதில் மாட்டிக்காமல் தொடாமல் எல்லா விற்த்திகளுக்கும் எல்லா ஞானங்களுக்கும் சாட்சி ஸ்வரூபமாக இருந்துருக்கே ஆகாசம் மாதிரி. ஆகாச சரீரஸ்ய சாட்சாத் பரபிரம்மணா, உபாதிகள்னால் ஒன்றும் இல்லாமல் பிரத்யக்ஷ பரபிரம்மா இருக்கப்பட்டவரும் நீங்கள் தான். சுத்த சத்வமூர்த்தி நீங்கள். பரமாத்மனா தவ அஸ்மாபிஹி இரண்யரேதசா, இரண்யரேதசனா நெருப்பு. இப்போ ஒரு பெரிய நெருப்புலேருந்து சின்ன நெருப்பு உண்டாச்சுன்னா அதனுடைய சக்தி குறைஞ்சிடுமோ? அதே நெருப்பு தான் இருக்கும். ஒரு நெருப்புலேருந்து இன்னொரு நெருப்புங்கிறது தான் எல்லாம் ஒரே சிங்கிள் நெருப்பு தான் பல மாறாக தோன்றது. அஸ்மாபி இரண்யரேதசா, இரண்யரேதசா நெருப்பு, பெரிய நெருப்பு. விஸ்புலிங்காதிபீவ, சின்ன நெருப்புகள்லாம் இருக்குது, பொறிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் ஜீவராசிகள் எல்லாம் பரபிரம்மஸ்வரூபம். இகவா கியானர்த்த விசேஷ விஜாபனீய சியாது, தெரியப்பட வேண்டியதுங்கிற விஷயம் ஒன்றுமே இல்லை. நம்ம அவாவா மனசில் நினச்சபடி பண்ணல. வயம் எத் காமேன உபசாதிதாக, நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம் ஒரு காரணமாக, ஒரு மனசில் ஒரு காமத்தோடு கூட உங்களோட அனுகிரகத்தினால இந்த விருத்திரனை கொல்லணுங்கிற அனுகிரகம் நீங்கள் பண்ணணும்னுட்டு, அதுக்கும் நீங்கள் தான் காரணம். அப்பேற்பட்ட பரமகுருவான உங்களுக்கு தவ விவித விரஜின சம்சார பரிஷ்ரம உபசமனீம், இங்கே பல பாப்பங்கள்னால ஏற்பட்ட சிரமங்கள் வச்சுருக்கிற ஜீவராசிகளுடைய சிரமங்களெல்லாம் அழிக்கிறவர் நீங்கள். சரண சத பலாசாயாம் உபசிருத்தானாம் அஸ்மாகம் அத ஏவ ஸ்வயம் உபகல்பய, அப்படி அழிக்கக்கூடிய சக்தியுடைய பாத கமலங்களை வச்சுருக்கப்பட்ட உங்கள் பாத கமலங்களுடைய நிழல் இருக்கே, அதில் நாங்கள் தஞ்சமாக அடைஞ்சிருக்கோம், எங்களைனா நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னாள் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாள். அதையேவ ஸ்வயம் தது உபகல்பியாஸ்மாகம் பகவதः பரமகுரோ தவ சரண சத பலாசாயாம் விவித விருஜின சம்சார பரிஷ்ரமோபசமனீம் உபசிருத்தானாம் வயம் எத் காமேன உபசாதிதாக. மனசில் ஒரு காமத்தோடு கூட வந்திருக்கோம், இந்த விருத்திரனை கொல்லணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் நீங்கள். ஏன்னா அந்த விருத்திராசனனை உண்டாக்கி இந்திரனுக்கு சத்ருவாக ஏற்படணும்னு சொல்லி சிருஷ்டி பண்ணியிருக்காள் இந்த விருத்திரனை. அவனை கொல்லுவதற்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் ஏ கிருஷ்ண பரமாத்மாவேன்னு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரையே நமஹ. ஸ்ரீ தேவாவூச்சுஹு ஸ்ரீ தேவாவூச்சுஹு நமஸ்தே யஜ்ஞவீர்யாய நமஸ்தே யஜ்ஞவீர்யாய வயசே உததே நமஹ வயசே உததே நமஹ நமஸ்தே ஹ்யஸ்தசக்ராய நமஸ்தே ஹ்யஸ்தசக்ராய நமஸ்ஸு புருஹூதயே நமஸ்ஸ புருஹூதயே யத்தே கதீனாம் திஸ்ருணாம் யத்தே கதீனாம் திஸ்ருணாம் ஈஷிதுஹு பரமம் பதம் ஈஷிதுஹ் பரமம் பதம் நார்வாச்சீனோ விசர்கஸ்ய நார்வாச்சீனோ விசர்கஸ்ய தாதர்வேதிதுமர்ஹதி தாதர்வேதிதுமர்ஹதி. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன். ஓம் நமஸ்தே அஸ்து பகவன். நாராயண வாசுதேவ ஆதிபுருஷ மகாபுருஷ மகானுபாவ. நாராயண வாசுதேவ ஆதிபுருஷ மகாபுருஷ மகானுபாவ. பரமமங்கள பரமகல்யாண பரமகாருணிக. பரமமங்கள பரமகல்யாண பரமகாருணிக. கேவல ஜகதாதார லௌகைகநாத சர்வேஸ்வர லக்ஷ்மீநாத. கேவல ஜகதாதார லோகைகநாத சர்வேஸ்வர லக்ஷ்மீநாத. பரமஹம்ச பரிவ்ராஜகைः பரமேண ஆத்மயோக சமாதினா. பரமஹம்ச பரிவ்ராஜகைः பரமேண ஆத்மயோக சமாதினா. பரிபாவித பரிஸ்ஃபுட பாரமஹம்ஸ்ய தர்மேண. பரிபாவித பரிஸ்ஃபுட பாரமஹம்ஸ்ய தர்மேண. உத்घाटिततमः कपाटद्वारे चित्ते. उद्घाटिततमः कपाटद्वारे चित्ते. अपावृते आत्मलोके. अपावृते आत्मलोके
स्वयं उपलब्ध निज सुखानुभवो भवान् स्वयं उपलब्ध निज सुखानुभवो भवान् दुरवबोधैव तवायं विहारयोगो दुरवबोधैव तवायं विहारयोगो यत् अशरणो अशरीर इदम् अनवेक्षितास्मत् समवाय यत् अशरणो अशरीर इदम् अनवेक्षितास्मत् समवाय आत्मनैव अविक्रियमाणेन सगुणम् अगुणः सृजसि पासि हरसि आत्मनैव अविक्रियमाणेन सगुणम् अगुणः सृजसि पासि हरसि अथ तत्र भवान् किं देवदत्तवत् इह गुणविसर्गपतितः पारतन्त्र्येण स्वकृत कुशलाकुशलं फलम् पारतन्त्र्येण स्वकृत कुशलाकुशलं फलम् उपाददाति आहोस्वित् आत्मा रामः उपशमशीलः उपाददाति आहोस्वित् आत्मा रामः उपशमशीलः समञ्जसदर्शनः उदास्त इति वाव न विदामः उदास्त इति वाव न विदामः न हि विरोध उभयं भगवति अपरिमित गुणगणे ईश्वरे अनवगाह्य माहात्म्ये अर्वाचीन विकल्प वितर्क विचार प्रमाणाभास अर्वाचीन विकल्प वितर्क विचार प्रमाणाभास कुतर्कशास्त्रकलिल अंतःकरणाश्रय दुरवग्रहवादीनां विवाद अनवसरे उपरत समस्त मायामये केवले एव आत्ममायाम् अन्तर्धाय कोन्वर्थो दुर्घट इव भवति स्वरूपद्वयाभावात् समविषममतीनां मतम् अनुसरसि यथा रज्जुखण्डः सर्पादिधियाम् स एव हि पुनः सर्ववस्तुनि वस्तुस्वरूपः सर्वेश्वरः सकलजगत्कारणभूतः सर्वप्रत्यगात्मत्वात् सर्वगुणाभास उपलक्षितः एक एव पर्यवशेषितः अतः वाव तव महिमामृतरस समुद्रविप्रुषा सकृदवलीढया स्वमनसि निष्यन्दमान अनवरत सुखेन विस्मारित दृष्टश्रुत विषय सुख लेशाभासाः अनवरत सुखेन विस्मारित दृष्टश्रुत विषय सुख लेशाभासाः परमभागवताः एकान्तिनो भगवति सर्वभूतप्रिय सुहृदि सर्वात्मनि नितरां निरन्तरं निर्वृतमनसः
நிதராம் நிரந்தரம் நிர்வృత மனசः கதமுகவாயேதே கதமுகவாயேதே மதுமதன மதுமதன புனः ஸ்வார்த்தகுஷலாः புனः ஸ்வார்த்தகுஷலாः ஹ்யாத்மப்ரியசுஹൃதः ஹ்யாத்மப்ரியசுஹൃதः சாதவः சாதவः त्वच्चरणाम्बुजानुसेवां 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 विसृजन्ति विसृजन्ति न यत्र पुनरयं संसारपर्यावर्तः न यत्र पुनरयं संसारपर्यावर्तः त्रिभुवनात्मभवन त्रिभुवनात्मभवन त्रिविक्रम त्रिविक्रम त्रिनयन त्रिनयन त्रिलोक मनोहरानुभाव त्रिलोक मनोहरानुभाव तवैव विभूतयो तवैव विभूतयो दितिज धनुजादयश्चापि दितिज धनुजादयश्चापि तेषाम् उपक्रम समयोऽयम् इति तेषाम् उपक्रम समयोऽयमिति स्वात्ममायया स्वात्ममायया सुरनरमृगमिश्रित जलचर आकृतिभिः सुरनरमृगमिश्रित जलचर आकृतिभिः यथापराधं दण्डं यथापराधं दण्डं दण्डधर दधर्थ एवं दण्डधर दधर्थ एवं येनमपि भगवन् येनमपि भगवन् जहि त्वाष्ट्रमुत यदि मन्यसे जहि त्वाष्ट्रमुत यदि मन्यसे अस्माकं तावकानां तत तत नतानां हरे तव चरण नलिन युगल ध्यानानुबद्ध हृदय निगडानां हरे तव चरण नलिन युगल ध्यानानुबद्ध हृदय निगडानां स्वलिंग विवरणेन आत्मसात्कृतानां अनुकंपानुरंजित विशुद्ध रुचिर शिशिर स्मितावलोकेन विशद रुचिर शिशिर स्मितावलोकेन विगलित मधुर मुखरसामृतकलया विगलित मधुर मुखरसामृतकलया शान्तस्तापम् अनघार्हसि शमयितुम् अथ भगवन् तवास्माभिः अखिल जगद उत्पत्ति स्थिति लय निमित्तायमान दिव्यमाया विनोदस्य सकल जीवनिकायानां अंतर्हृदयेषु बहिरपि च ब्रह्म प्रत्यगात्मस्वरूपेण प्रधानरूपेण च यथा देशकाल देहावस्थान विशेषं तदुपादान उपलम्बकतया अनुभवतः सर्वप्रत्यय साक्षिणः आकाशशरीरस्य साक्षात् परब्रह्मणः परमात्मनः कियानिह वा अर्थविशेषो विज्ञापनीयः स्यात् विस्फुलिंगादिभिरिव हिरण्यरेतसः अतएव स्वयं तदुपकल्पयास्माकं भगवतः परमगुरोः तव चरण
शतपलाशच्चायां विविधवृजिनसंसार परिश्रमोपशमनीम् उपसृतानां विविधवृजिनसंसार परिश्रमोपशमनीम् उपसृतानां वयं यत्कामेन उपसादिताः वयं यत्कामेन उपसादिताः ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த 44வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அதோ ஈஷ ஜஹித்வாஷ்டிரம் கிரசந்தம் புவனத்ரயம் கிரஸ்தானி ஏன ந கிருஷ்ண தேஜாம்சி அஸ்திராயுதானி ச. ஹே கிருஷ்ணா, நீ எப்பேற்பட்டவன்? அதோ ஈஷ ஜஹித்வாஷ்டிரம் கிரசந்தம் புவனத்ரயம், நீ கிரசந்தம் புவனத்ரயம், 3 லோகங்களையும் முழுங்கிறதுக்கு சக்தியுடைய கிருஷ்ண பரமாத்மாவே, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த விருத்திரன் இருக்கானே, அவன் எங்களுடைய அஸ்திரங்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் முழுங்கிவிட்டான். அவனை நீங்கள் கொன்னுண்ணும். ஜஹி, அவனை கொல்றதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னால், ஹம்சாய தக்ர நிலையாய நிரீக்ஷகாய கிருஷ்ணாய மிருஷ்டயசே நிருபக்ரமாய சத்சங்கிரகாய பவபாந்த நிஜாஸ்ரமாப்தௌ அந்தே பரீஷ்டகதயே ஹரயே நமஸ்தே. தக்ர நிலையாய, ஏ பகவானே, எந்த ஹிருதயங்கிற ஆகாசத்தில் இருந்துகிட்டே இருக்கப்பட்டவர், நீங்கள் வசிச்சுன்னு இருக்கப்பட்டவர். நிரீக்ஷகாய, இந்த புத்தி இந்திரியங்கள் இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கப்பட்டவர் கிருஷ்ணர். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் நீங்கள். மிருஷ்டயசே, நிறையா சுத்தமான புகழ நிரம்பியவர் நீங்கள் பகவான். நிருபக்ரமாய, உங்களுக்கு ஆதிங்கிறதே கிடையாது, நோ பிகினிங். சாதுக்கள்னால நீங்கள் எப்பொழுதும் ஆராதிக்கப்படுறவர். சத்சங்கிரகாய பவபாந்த நிஜாஸ்ரமாப்தௌ, யாரெல்லாம் உங்களுடைய கால்களில் விழுந்து சரணம்னு அடையிறாளோ அவளுக்கெல்லாம் சம்சாரத்தினுடைய முடிவில் அந்த சம்சார சாகரத்துலேருந்து வெளியில் கொண்டுறேன் நீங்கள். எது சாரமோ அதை கிரகிக்கப்பட்ட ஹம்சம் மாதிரி இருக்கப்பட்ட ஹம்சாய ஹரையே, எல்லா கஷ்டங்களையும் நீக்கிறவர் நீங்கள். அதனால் உங்களுக்கு ஹரின்னே பேர். அப்பேற்பட்ட ஹே ஸ்ரீமன் நாராயணா தே நமஹா, உங்களுக்கு நமஸ்காரம் நாள். ஹம்சாய தக்ர நிலையாய நிரீக்ஷகாய கிருஷ்ணாய மிருஷ்டயசே நிருபக்ரமாய சத்சங்கிரகாய பவபாந்த நிஜாஸ்ரமாப்தௌ அந்தே பரீஷ்டகதயே ஹரயே நமஸ்தே. ஸ்ரீசுகோவாச்ச அதைவ மீடிதோ ராஜன் சாதரம் த்ரிதசைர்ஹரிः ஸ்வமுபஸ்தானம் ஆகர்ண்ய பிராகதான் அபிநந்திதா. சுகாச்சாரியார் சொன்னால் பரீட்சித்தை பார்த்து, இவ்வாறாக ஏ ராஜாவே, இந்த தேவதைகள்னால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட நாராயணன் தன்னுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமடைஞ்சு அபிநந்திதாக அந்த தேவதைகளை பார்த்து பதில் சொன்னாலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச, பகவான் என்ன பதில் சொன்னால் தெரியுமா? பிரீத்தோகம் வஹா சுரஸ்ரேஷ்டாः மதுபஸ்தான வித்யயா ஆத்மைஸ்வர்ய ஸ்மிருதி பும்சாம் பக்திச்சைவயாமயி. உங்களுடைய ஸ்தோத்திரங்களை கேட்டு நீங்கள் எங்கள் மேலே வச்சிருந்த பக்தியும் பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சோம். பகவானான நான் சந்தோஷம் அடைகிறேன். கிம் துராபம் மயி பிரீத்தே ததாபி விபுதர்ஷபாः மய்யே காந்தம் அதிர்நான்யத் மத்தோ வாஞ்சதி தத்வவித். ஹே தேவதைகளுக்கெல்லாம் வசத்தியான ஹே தேவதைகளே, நான் சந்தோஷம் அடைஞ்சா இதுதான் அடைய முடியாது. என்ன அர்த்தம்னா, என்னை சந்தோஷிப்பச்சு என்னை நமஸ்காரம் பண்ணி என்கிட்ட சரணம்னு அடைஞ்சுட்டா எல்லா காரியமும் நடந்துடும். அது மாதிரி தான் இதை படிக்கிறதுனால நமக்கும் இந்த பகவத் அனுகிரகம் இருக்கிறதா நினச்சிக்கணும். ஏகாந்தமதி, பூர்ணமான மனசை எங்கிட்ட வச்சவாள் இருக்காளே, அவளுக்கு அடையக்கூடியதுன்னு ஒன்று கிடையாது, எல்லாத்தையும் அடைஞ்சிடுவாள். வேறு ஒன்றையும் நான் அந்நியத்து வாஞ்சதி, வேறு ஒன்றுமே விரும்ப மாட்டாள். அப்பேற்பட்ட நான் என்னை நீங்கள் சரணம் அடைஞ்சிருக்கேன், எல்லாம் நல்லது நடக்கும் நாள். ந வேத கிருபணஸ்ரேய ஆத்மனோ குணவஸ்து திருக்கு தஸ்யதா நிச்சதோ யச்சேத் எதிசோபி ததாவிதா. இந்த விஷய சுகங்கள் தான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவன் மூடன் நாள், கிருப்பணகா நாள். குணவஸ்து இருக்கு, இந்த வஸ்துக்கள்
மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து இதான் நிஜம்னு நம்பின்னு இருக்கப்பட்டவன் மூடன். அவன் நன்மை அடைய மாட்டான். ஆத்மன ஸ்ரேயா நவேத, தனக்கு எது நன்மைங்கிறதே அதை புரிஞ்சிக்காதவன் அவன். எதி சஹா அப்பி ததாவிதா தான் இச்சதா தஸ்ய தான் எச்சேத்து. அப்படி கொடுக்குறவன் யாருன்னா அவனும் ஒரு அவித்தியை அஜ்ஞானியாக இருந்தால் தான் விஷயங்களை விரும்புகிறவனுக்கு விஷயங்களை கொண்டு கொடுப்பான். ஸ்வயம் நிஸ்ரேயசம் வித்வான் ந பக்தியஜ்ஞாய கர்மஹி நராதி ரோகிணோபத்தியம் வாஞ்சதோ ஹி பிஷக்தமா. நன்மையை அறிஞ்சிருக்கப்பட்ட ஞானி இருக்கானே அவன் மூடனுக்கு அஜ்ஞாய ஸ்வயம் கர்ம ந பக்தி, கர்ம மார்க்கத்தை போய் சொல்ல மாட்டான், நல்ல பக்தி மார்க்கத்தை போய் எடுத்து சொல்லுவான். எப்படி ஒரு சிறந்த வைத்தியன் டாக்டர்கிட்ட போனால் நல்ல டாக்டர் வியாதிக்காரனுக்கு அபத்தியத்தை போய் கொடுக்க மாட்டான், நல்ல மருந்து கொடுத்து நல்ல பத்தியமான விஷயத்தை தான் எடுத்து சொல்லுவான். அப்படி நீங்கள் எங்கள்கிட்ட வந்திருக்கேள், பகவானான என்னை போய் ஆராதிக்கிறேள், உங்களுக்கு நன்மை நடக்கணும்னாள். மகவன்யாத பத்ரம் வோ தத்யஞ்சாம் ரிஷி சத்தமம் வித்யாவரத தபஸ்ஸாரம் காத்திரம் யாச்சதமாச்சிரம். மகவன்யாத பத்ரம் வோ தத்யஞ்சம் ரிஷி சத்தமம் வித்யாவரத தபஸ்ஸாரம் காத்திரம் யாச்சதமாச்சிரம். மகவான்னு இந்திரனுக்கு பேர். ஹே மகவான் இந்திரனேன்னு கூப்பிட்டாள். பத்ரம் வகா, உங்களுக்கெல்லாம் மங்களம் உண்டாட்டும். இந்த தத்யங்கிற ததீச்சிங்கிற மகரிஷி இருக்கார், அவரை பார்த்து அவளை போய் தபஸ் பண்ணுங்கோ, அவர்கிட்ட போய் நீங்கள் வேண்டுங்கோள். ஏன்னா அவர் முதுகெலும்பு எடுத்து தருவர், அவருடைய உடம்பு வேணும்னு கேளுங்கோ. வித்யாவரத தபஸ்ஸாரம், அவர் வித்தியினாலையும் விரதங்கள்னாலையும் தபஸுனாலையும் திருடமான உடம்பை வச்சுருக்கப்பட்டவர். அவர்கிட்ட போய் அவருடைய ததீச்சி மகரிஷியோட முதுகெலும்புங்கிறத எடுத்துன்னு வாங்கோ. அவர்கிட்ட கேட்டால் அதுதான் வஜ்ராயுதமாக போகிறது, அதனால் நீங்கள் க்ஷேமத்தை அடைவேல், தாமதம் வேண்டான்னாள். நைமிஷாரண்யத்துக்கு போனால், நைமிஷாரண்யம்னு க்ஷேத்திரம் லக்னோவுக்கு நார்த்தில் இருக்குது. அங்கே போனால் ததீச்சி மகரிஷியினுடைய சந்நிதி இருக்குது, அதில் பார்க்கலாம் ததீச்சி மகரிஷியினுடைய சந்நிதி. அந்த ததீச்சி மகரிஷி தான் இந்திரனுக்கு வஜ்ராயுதத்தை கொடுத்தவர், தன்னோட முதுகெலும்பை. அவரை போய் நீங்கள் யாச்சிங்கோன்னு சொன்னால் பகவான். சவா அதிகதோ தத்யங் அஸ்விபியாம் பிரம்ம நிஷ்கலம் யத்வா அஸ்வசிரோ நாம தயோரமரதாம் யதாத்து. சுத்த பிரம்மத்தை அடையிறதுக்கு என்ன உண்டோ அந்த பிரவர்க்க வித்யையை தெரிஞ்சு வச்சிருந்துக்கப்பட்டவர் அந்த ததீச்சி முனிவர். அவருக்கு அஸ்வசிரஸுங்கிறதான ஒரு வித்தியை தெரியும். அது அஸ்வினி தேவதைகளை உபாசிச்சவாளுக்கு தான் தெரியும். அஸ்விபியாம் பிராதாத்து, அஸ்வினி தேவதைகள்னால் எல்லாருக்கும் மந்திரங்களையும் வச்சுருக்கப்பட்டவாள். அதை அஸ்வசிரஸுங்கிற அந்த மந்திரத்தை உபாசித்து அந்த தேவதை அஸ்வினி தேவதைகள் அனுகிரகம் பண்ணி கொடுத்த மந்திரம். அதனால் அமரதாம் யதாத்து, ஜீவன் முக்தராய் மரணமே ஏற்படாத சிரஞ்சீவியாக இருக்கப்பட்டவர் இந்த ததீசி மகரிஷி. அவரை போய் நீங்கள் யாச்சிங்கோடினாள். தத்யங்கோ தர்வணாஸ்துவாஷ்ட்ரே வர்மாபேத்யம் மதாத்மகம் விஸ்வரூபாய யத் பிராதாத் த்வஷ்டாய மதாஸ்ததா. தத்யங்காதர்வணஸ்த்வஷ்ட்ரே வர்மாபேத்யம் மதாத்மகம் விஸ்வரூபாய யத் பிராதாத் த்வஷ்டா யத்வம் அதாஸ்ததா. இந்த ததீச்சி மூவருடைய கவச்சம் மாதிரி வச்சுருக்கப்பட்ட நாராயண கவச்சத்தை த்வஷ்டரா விஸ்வரூபனுக்கு கொடுத்து உபதேசம் பண்ணி கொடுத்தாள். அதை நீங்கள்லாம் உபாதிச்சு நாராயண கவச்சம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் அந்த நாராயண கவச்சத்தினால இந்த ததீச்சி மகரிஷியுடைய உடம்பு இருக்கே அது ரொம்ப பலமாக இருந்தது. அதனால் அவரை போய் நீங்கள் கெஞ்சுங்கோள், உங்களுடைய உடம்பு வேணும்னு சொல்லி கேளுங்கோ, அவள் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாள்னாள். யுஷ்மபியம் யாச்சிதோஸ்விபியாம் தர்மஜோங்கானி தாஸ்யதி ததை ஆயுதஸ்ரேஷ்டோ விஸ்வகர்ம விநிர்மிதா ஏன விருத்ரசிரோஹர்த்தா மத்தேஜ உபபிரமிதா. இந்த அஸ்வினி குமாராள் இருக்காளே, அவள் போய் ததீச்சியனுடைய உடம்பை போய் கேட்பாள். அவள் கேட்டு அந்த உடம்பு கொடுத்து மகரிஷி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுப்பார். கொடுத்தா அதை விஸ்வகர்மாங்கிறப்பட்ட தேவதச்சன் அவங்ககிட்ட கொண்டு கொடுங்கோ. அவன் அதை வச்சுண்டு அந்த முதுகெலும்பை வச்சுண்டு வஜ்ராயுதத்தை உண்டாக்கி உங்களுக்கு தருவேன்னு அந்த வஜ்ராயுதத்தினால நீங்கள் விருத்திரனை கொல்லலாம்,
அனுகிரகம் பண்ணாள். தஸ்மின் வினிஹதே யூயம் தேஜோ அஸ்திராயுத சம்பதா பூய பிராப்ஸ்யத பத்ரம் வோ நஹிம் சந்தி ச மத்பரானு. அந்த வஜ்ராயுதத்தினால ஏ இந்திராதி தேவதைகளே, அந்த விருத்திரனை கொன்னுபிட்டு மறுபடியும் உங்களுக்கு சக்தி, உங்களுடைய அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அசுராலெல்லாம் ஜெயிச்சுடுவேன் நீங்கள் இப்படிங்கிறதா அனுகிரகம் பண்ணுறேன்னாள். விருத்திரனை நீங்கள் கொல்வதற்கு இதுதான் ஒரு வழின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி உபதேசம் பண்ணதாக இந்த அத்தியாயத்தை முடித்தாள் சுகாச்சாரியாள். ஸ்ரீ ஹரையே நமஹ. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே நவமோத்தியாய. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. அதோ ஈஷ ஜஹித்வாஷ்ட்ரம் கிரசந்தம் புவனத்ரயம் கிரஸ்தானி ஏன ந கிருஷ்ண தேஜாம்சி அஸ்திராயுதானி ச ஹம்சாய தக்ரநிலையாய நிரீக்ஷகாய கிருஷ்ணாய மிருஷ்டயசசே நிருபக்ரமாய சத்சங்கிரகாய பவபாந்த நிஜாஸ்ரமாப்தௌ அந்தே பரீஷ்டகதயே ஹரயே நமஸ்தே. ஸ்ரீசுகோவாச்ச அதைவ மீடிதோ ராஜன் சாதரம் த்ரிதசைர்ஹரிः ஸ்வமுபஸ்தானமாகர்ண்ய பிராஹதான் அபிநந்திதः. ஸ்ரீ பகவானுவாச்ச प्रीतोऽहं वः सुरश्रेष्ठाः मधुपस्थानविद्यया आत्मैश्वर्यस्मृतिः पुंसां भक्तिश्चैव ययामयी किं दुरापं मयि प्रीते तथापि विबुधर्षभाः मय्येकान्तमतिर्नान्यत् मत्तो वाञ्छति तत्त्ववित् न वेदकृपणश्रेय आत्मनो गुणवस्तुदृक् तस्य तानिच्छतो यच्छेत् यदि सोऽपि तथाविधः स्वयं निःश्रेयसं विद्वान् न भक्ति अज्ञाय कर्महि नराति रोगिणोपथ्यं वाञ्छतोऽपि भिषक्तमः मघवन् यात भद्रं वो दध्यञ्चं ऋषिसत्तमं विद्याव्रततपस्सारं गात्रं याचतमाचिरं सवा अधिगतो दध्यं अश्विभ्यां ब्रह्मनिष्कलं यद्वा अश्वशिरो नाम तयोः अमरतां व्यधात् दध्यं आथर्वणस्त्वष्ट्रे
மதாத்மகம் விஸ்வரூபாய யத்ப்ராதாத் விஸ்வரூபாய யத்ப்ராதாத் त्वष्टाय त्वम् अधास्ततः त्वष्टाय त्वम् अधास्ततः युष्मभ्यं याचितोऽश्विभ्यां धर्मज्ञो अङ्गानि दास्यति ततस्तैः आयुधश्रेष्ठो विश्वकर्म विनिर्मितः येन वृत्रशिरोहर्ता मत्तेज उपबृंहितः तस्मिन् विनिहते यूयं तेजो अस्त्रायुधसम्पदः भूयः प्राप्स्यथ भद्रं वो न हिंसन्ति च मत्परान् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे नवमोऽध्यायः ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे नवमोऽध्यायः. श्रीहरये नमः. श्रीशुक उवाच तस्यासन् विश्वरूपस्य शिरांसि त्रीणि भारत सोमपीठं सुरापीठम् अन्नादम् इति शुश्रुमा स वै बर्हिषि देवेभ्यो भागं प्रत्यक्षमुच्चकैः अददन् यस्य पितरः देवाः सप्रश्रयं नृप स एव हि ददौ भागं परोक्षम् असुरान् प्रति यजमानो अवहद्भागं मातृस्नेहवशानुगः तद्देव हेलनं तस्य धर्मालीकं सुरेश्वरः आलक्ष्य तरसा भीतः तच्छीर्षाणि अच्छिनदृशा सोमपीठं तु यत्तस्य शिर आसीत् कपिञ्जलः कलविङ्कः सुरापीठम् अन्नादं यत्स तित्तिरिः ब्रह्महत्याम् अञ्जलिना जग्राह यदपीश्वरः संवत्सरान्ते तदघं भूतानां स विशुद्धये भूमि अम्बुद्रुमयोषिद्भ्यः चतुर्धा व्यभजद् हरिः भूमिस्तुरीयं जग्राह खातपूरवरेण वै ईरिणं ब्रह्महत्याया रूपं भूमौ प्रदृश्यते तुर्यं छेदविरोहेण वरेण जगृहुः द्रुमाः तेषां निर्यासरूपेण ब्रह्महत्या प्रदृश्यते शश्वत्कामवरेणाम्हः तुरीयं जगृहुः स्त्रियः रजोरूपेण तास्वं हो मासि मासि प्रदृश्यते द्रव्यभूयो वरेणापः तुरीयं जगृहुः मलं तासु बुद्बुदफेनाभ्यां दृष्टं तद्धरति क्षिपन् हतपुत्रस्ततस्त्वष्टा जुहावेन्द्राय शत्रवे इन्द्रशत्रो विवर्धस्व माचिरं जहि विद्विषम् अथान्वाहार्यपचनात् उत्थितो घोरदर्शनः कृतान्तैव लोकानां युगान्तसमये यथा विश्वविवर्धमानं तम् इषुमात्रं दिने दिने दग्धशैलप्रतीकाशं सन्ध्याभ्रानीकवर्चसं तप्तताम्रशिखाश्मश्रुं मध्याह्नार्कोग्रलोचनं देदीप्यमाने त्रिशिखे शूल आरोप्य रोदसी नृत्यं तम् उन्नदन्तं च चालयन्तं पदामहीं दरीगम्भीरवक्त्रेण पिबता च नभस्थलं लिहता जिह्वयर्क्षाणि ग्रसता भुवनत्रयं महता रौद्रदंष्ट्रेण जृम्भमाणं मूर्मुहुः वित्रस्ता दुद्रुवुर्लोका वीक्ष्य सर्वे दिशो दश येनावृता इमे लोकाः तपसा त्वाष्ट्रमूर्तिना
सवै वृत्र इति प्रोक्तः पापः परमदारुणः तं निजग्नुः अभिद्रुत्य सगणा विभुदर्षभाः स्वैः स्वैः दिव्यास्त्रशस्त्रौघैः सोऽग्रसत् तानि कृत्स्नशः ततस्ते विस्मिताः सर्वे विषण्णाग्रस्ततेजसः प्रत्यञ्चमादिपुरुषम् उपतस्थुः समाहिताः श्रीदेवाऊचुः वायुवम्बराज्ञप् क्षितयस्त्रिलोका ब्रह्मादयो ये वयमुद्विजन्तः वायुवम्बराज्ञप् क्षितयस्त्रिलोका ब्रह्मादयो ये वयमुद्विजन्तः हरामयस्मै बलिमन्तकोऽसौ बिभेति यस्माद् अरणं ततो नः अविस्मितं तं परिपूर्णकामं स्वेनैव लाभेन समं प्रशान्तं विनोपसर्पति अपरं हि बालिशः श्वलाङ्गुलेनाति तितर्ति सिन्धुं यस्योरुभृङ्गे जगतीं स्वनावं मनुर्यथा बध्य ततारदुर्गं स एव न स्वाष्ट्रभयाद्दुरन्तात् त्राताश्रितान् वारिचरोऽपि नूनम् पुरा स्वयंभूरपि संयमाम्भसि उदीर्णवातोर्मिरवैः कराले येकोरविन्दात् पतितस्ततार तस्माद् भयाद् येन स नोऽस्तु पारः य एकैशो निजमायया नः ससर्जयेनानुसृजाम विश्वं वयं न यस्यापि पुरः समीहतः पश्यामलिङ्गं पृथगीशमानिनः यो नः सपत्नैः भृशमद्यमानान् देवर्षितिर्यं नृषु नित्य एव कृतावतारस्तनुभिः स्वमायया कृत्वात्मसात् पाति युगे युगे च तमेव देवं वयमात्मदैवतं परं प्रधानं पुरुषं विश्वमन्यं व्रजाम सर्वे शरणं शरण्यं स्वाहानां स नो धास्यति शं महात्मा श्रीशुक उवाच इति तेषां महाराज सुराणाम् उपतिष्ठतां प्रतीच्यां दिश्यभूदाविः शङ्खचक्रगदाधरः आत्मतुल्यैः षोडशभिः विना श्रीवत्सकौस्तुभौ पर्युपासितमुन्निद्र शरदम्बुरुहे क्षणं दृष्ट्वा तमवनौ सर्वे ईक्षणाह्लादविक्लवाः दण्डवत्पतिता राजन् शनैरुत्थाय तुष्टुवुः श्रीदेवाऊचुः नमस्ते यज्ञवीर्याय वयसे उत ते नमः नमस्ते ह्यस्तचक्राय नमः सुपुरुहूतये यत्ते गतीनां तिसॄणाम् ईशितुः परमं पदं नार्वाचीनो विसर्गस्य धातर्वेदितुमर्हति ॐ नमस्तेऽस्तु भगवन् नारायण वासुदेव आदिपुरुष महापुरुष महानुभाव परममङ्गल परमकल्याण परमकारुणिक केवल जगदाधार लोकैकनाथ सर्वेश्वर लक्ष्मीनाथ परमहंस परिव्राजकैः परमेण आत्मयोग समाधिना परिभावित परिस्फुट पारमहंस्य धर्मेण उद्घाटिततमः कपाटद्वारे चित्ते अपावृते आत्मलोके स्वयं उपलब्ध निज सुखानुभवो भवान् दुरवबोधैव तवायं विहारयोगो यत् अशरणो अशरीर इदम् अनवेक्षितास्मत्समवाय आत्मनैव अविक्रियमाणेन सगुणम् अगुणः सृजसि पासि हरसि अथ तत्र भवान् किं देवदत्तवत् यः गुणविसर्गपतितः पारतन्त्र्येण स्वकृतकुशलाकुशलं फलम् उपाददाति आहोस्वित् आत्मा रामः उपशमशीलः समञ्जसदर्शनः उदास्त इति हवाव न विदामः न हि विरोध उभयं भगवति अपरिमित गुणगणे ईश्वरे अनवगाह्य माहात्म्ये
अर्वाचीन विकल्प वितर्क विचार प्रमाणाभास कुतर्क शास्त्र कलिल अंतःकरणाश्रय दुरवग्रहवादिनां विवाद अनवसरे उपरत समस्त मायामये केवले एव आत्ममायाम् अंतर्धाय कोन्वर्तो दुर्घटैव भवति स्वरूपद्वयाभावात् समविषममतीनां मतम् अनुसरसि यथा रज्जुखण्डः सर्पादिधियाम् स एव हि पुनः सर्ववस्तुनि वस्तुस्वरूपः सर्वेश्वरः सकलजगत्कारणकारणभूतः सर्वप्रत्यगात्मत्वात् सर्वगुणाभास उपलक्षितः एक एव पर्यवशेषितः अतः वाव तव महिमामृतरस समुद्रविप्रुषा सकृदवलीढया स्वमनसि निष्यन्दमान अनवरत सुखेन विस्मारित दृष्टश्रुत विषयसुख लेशाभासाः परमभागवताः एकान्तिनो भगवति सर्वभूतप्रियसुहृदि सर्वात्मनि नितरां निरन्तरं निर्वृतमनसः कथमुह वा एते मधुमथन पुनः स्वार्थकुशलाः ह्यात्मप्रियसुहृदः साधवः त्वच्चरणाम्बुजानुसेवां विसृजन्ति न यत्र पुनरयं संसारपर्यावर्तः त्रिभुवनात्मभवन त्रिविक्रम त्रिनयन त्रिलोक मनोहरानुभाव तवैव विभूतयो दितिज धनुजादयश्चापि तेषाम् उपक्रम समयोऽयमिति स्वात्ममायया सुरनर मृगमिश्रित जलचर आकृतिभिः यथापराधं दण्डं दण्डधर ददर्थ एवं येनमपि भगवन् जयित्वाष्ट्रमुत यदि मन्यसे अस्माकं तावकानां ततनतानां हरे तव चरण नलिनयुगल ध्यानानुबद्ध हृदय निगडानां स्वलिंग विवरणेन आत्मसात्कृतानां अनुकंपानुरंजित विशद रुचिर शिशिर स्मितावलोकेन विगलित मधुर मुख रसामृत कलया चान्तस्तापम् अनगार्हसि शमयितुम् अथ भगवन् तवास्माभिः अखिल जगदुत्पत्ति स्थिति लय निमित्तायमान दिव्यमाया विनोदस्य सकल जीवनिकायानाम् अंतर्हृदयेषु बहिरपि च ब्रह्म प्रत्यगात्मस्वरूपेण प्रधानरूपेण च यथा देशकाल देहावस्थान विशेषं तदुपादान उपलम्बकतया अनुभवतः सर्वप्रत्यय साक्षिणः आकाशशरीरस्य साक्षात् परब्रह्मणः परमात्मनः कियानिह वा अर्थविशेषो विज्ञापनीयः स्याद् विस्फुलिङ्गादिभिरिव हिरण्यरेतसः अत एव स्वयं तदुपकल्पयास्माकं भगवतः परमगुरोः तव चरणशतपलाशच्छायां विविध वृजिन संसार परिश्रमोपशमनीम् उपसृतानां वयं यत्कामेन उपसादिताः अथो ईश जहित्वाष्ट्रं ग्रसन्तं भुवनत्रयं ग्रस्तानि येन न कृष्ण तेजांसि अस्त्रायुधानि च हंसाय दक्र निलयाय निरीक्षकाय कृष्णाय मृष्टयशसे निरुपक्रमाय सत्संग्रहाय भवपान्त निजाश्रमाप्तौ अन्ते परीष्टगतये हरये नमस्ते। श्रीशुकवाच अथैव मीदितो राजन् सादरं त्रिदशैः हरिः स्वमुपस्थानमाकर्ण्य प्राहतान् अभिनन्दितः। श्रीभगवानुवाच प्रीतोऽहं वस्सुरश्रेष्ठाः मधुपस्थानविद्यया आत्मैश्वर्यस्मृतिः पुंसां भक्तिश्चैव ययामयि किं दुरापं मयि प्रीते तथापि विबुधर्षभाः मय्येकान्तमतिर्नान्यत्
मत्तो वाञ्छति तत्त्ववित् न वेद कृपणश्रेये आत्मनो गुणवस्तुदृक् तस्य तानिच्छतो यच्छेत् यदि सोऽपि तथाविधः स्वयं निःश्रेयसं विद्वान् न वक्त्यज्ञाय कर्म हि नराति रोगिणोपथ्यं वाञ्छतोऽपि भिषक्तमः मघवन् यात भद्रं वो दध्यञ्चं ऋषिसत्तमं विद्याव्रत तपःसारं गात्रं याचतमाचिरं स वा अधिगतो दध्यं अश्विभ्यां ब्रह्म निष्कलं यद्वा अश्वशिरो नाम तयोः अमरतां यधात् दध्यं आथर्वणस्त्वष्ट्रे वर्माभेद्यं मदात्मकं विश्वरूपाय यत्प्रादात् त्वष्टाय त्वमधास्ततः युष्मभ्यं याचितोऽश्विभ्यां धर्मज्ञो अङ्गानि दास्यति ततः तैः आयुधश्रेष्ठो विश्वकर्म विनिर्मितः येन वृत्रशिरो हर्ता मत्तेज उपबृंहितः तस्मिन् विनिहते यूयं तेजो अस्त्रायुधसम्पदः भूय प्राप्स्यत भद्रं वो न हिंसन्ति च मत्परान् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे नवमोऽध्यायः श्रीहरये नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.